ஈரோட்டில் தீபாவளி முடிந்தும் போனஸ் கிடைக்காததால் கைத்தறி நெசவாளர்கள் கடும் அதிருப்தியடைந்துள்ளனர். ஈரோட்டில் 60,000க்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். கைத்தறி நெசவை நம்பியுள்ள இவர்களுக்கு தீபாவளி போனஸ் 30% இருந்து 50% வரை வழங்கப்படுகிறது. இந்நிலையில் அரசிடம் இருந்து உத்தரவு வராததால் தீபாவளி முடிந்தும் கூட நெசவாளர்களுக்கு போனஸ் வழங்கப்படவில்லை. கூட்டுறவு சங்கங்களில் போலி உறுப்பினர்கள் விசைத்தறிகளில் உற்பத்தி செய்யப்படும் போர்வைகளை கைத்தறி போர்வைகள் என வரவு வைப்பதாக புகார்கள் எழுந்துள்ளதால் போனஸ் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏழை நெசவாளர்களுக்கு போனஸ் வழங்காததால் கைத்தறி நெசவாளர் குடும்பங்கள் கடுமையான அதிருப்தியில் உள்ளனர். ஒரு சொற்ப தொகையை அட்வான்ஸ் தொகையாக வழங்கியிருக்கின்றார்கள். இது எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகும். தவறு நடந்திருக்கிறது என்பதற்காக இதுபோன்ற செயல்களை செய்யும் பொழுது தவறு செய்தவர்களுக்காக தண்டனை தருகிறார்கள். இல்லையே, அப்பாவி நெசவாளர்கள் தான் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அரசாங்கம் இதில் உடனடியாக தலையிட்டு நெசவாளர்களுக்கு உடனடியாக போனஸ் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும்.